காதல் கல்யாணமாக இருந்தால் கூட எப்படியும் வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜாக தான் அது முடியும். ஏன்னா 2 பெரிய குடும்பங்கள். ஆனால் ஆரம்பத்தில் இப்படி சொல்கிறவங்க வந்து பிற தேதியில் வந்து அவங்களே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் நாங்கள் மேரேஜ் அப்போ வந்து நாங்கள் வெளியிடலை. பொதுவாக பெண் தரப்பில் தான் வந்து ஓடி வந்து மறுப்பு தெரிவிப்பாங்க. இப்போ காவியா தரப்பில் வந்து அவங்க குடும்பத்தினரோ அல்லது அவரோ வந்து எதுவும் வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்காத பட்சத்தில் உங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை நியாயமான விலைக்கு விற்று உடனடி பணம் பெற அடகு வைத்த தங்க நகைகளை மீட்க அணுகவும் உங்கள் SRT கோல்ட். ஹேண்ட் கார்விங், ஜென்யூன் லெதர், எக்ஸ்க்ளூசிவ் டிசைன்ஸ். உங்க ஸ்பேஸுக்கு சிக்னேச்சர் சோஃபா வேணுமா? லாவிஷ் ஃபர்னிச்சர் தான் ரைட் சாய்ஸ். ஆனால் அனிருத்தே வந்து என்ன சொன்னா அது வதந்தின்னு சொல்லும் போது கேட்டால் இவங்க தரப்பில் வதந்தின்னு அவங்க வந்து சொல்லலை. அதை வந்து கடந்து போகிறாங்க. இல்லை வதந்தி கிடையாது, உண்மையில் நாங்கள் வந்து 2 பேரும் நாங்கள் வந்து கல்யாணம் வந்து காதலிக்கிறோம், நாங்கள் வந்து அது வந்து ஒரு தகவலாக வந்து பார்த்தா குடும்பத்தில் இருக்கவங்க டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தகவல் எதுவும் காவியா சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம். அவங்க அமைதியாக கடந்து போகிறாங்க. அனிருத்தோட பர்சனல் லைஃப் வந்து அவ்வளோ வந்து க்ளீன் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஆதாரம் இல்லாமல் தகவல் வராது. இப்போ ஏற்கனவே சினிமாவில் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து பல பேர் இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க மேலெலாம் இல்லாத வந்து சில வந்து ஒரு விமர்சனங்கள் வந்து அனிருத் மேலே இருந்திருக்கு, பெண்கள் குறித்து. அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து அதுதான் முதல் பெரிய அடி. வணக்கம் சார். வணக்கம் சார். சார், ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸோட ஓனர் கலாநிதி மாறன் அவருடைய மகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் வந்து போயிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக தப்பிச்சிங்க, மேரேஜ்னு சொல்லிட்டீங்க, காதல் கீதல்னு சொல்லாமல். இல்லை, அது மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை தான் போய்கிட்டு இருக்கு. பார்த்து பெரிய இடம் பார்த்து பேசுங்க. ஆக்சுவலாக ட்ரூவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? சார் ஒரு விஷயம் சார், இங்கே பலரும் சொல்கிறது என்னென்னா, ஒரே ஆடியன்ஸ் கேலரியில் உட்காந்துருந்தாங்க, கிரிக்கெட் பார்த்தாங்க, இன்னும் அதை தாண்டி சிலதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. நாம் வந்து கேட்டால் ஒரு சினிமாவில் கல்யாணமாகி இந்த டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதை ஒரு பொது நோக்கத்தோடு நம்ம அதை வந்து விமர்சனம் பண்ணலாம். ஆனால் 2 பேருக்குமே மனமாகலை, அனிருத்துக்கும் மனமாகலை, இந்த அம்மாவுக்கும் வந்து காவியா மாறனுக்கும் மனமாகாத போது இது மாதிரி ஒரு விஷயம் ட்ரோலாகும். ரொம்ப எச்சரிக்கையாக பார்த்து கவனமாக பேசணும். யாராலும் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா. இப்போது அனிருத் என்ன இப்போ கடந்த ஒரு வாரமாக இதையே பேசிகிட்டு இருந்தாங்க. என்னென்னு கேட்டால் காவியா மாறனும் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, 2 பேரும் வந்து டேட்டிங் போகிறாங்க, அப்படி இப்படின்னு நிறைய ட்ரோல் ஆச்சுன்னு பார்த்தீங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார் கேட்டால் வதந்திகளை பரப்பாதீங்கன்ட்டார். யார் சொன்னது? யார்? அனிருத். இப்போ நானும் கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பேசுவோம் சொல்லின்னு கேட்டால் 2 பேரும் டிக்ளேர் பண்ணாத போது இதை பற்றி பேசுகிறது வந்து தவறான விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு நடிகர் வந்து ஒரு டான்ஸரை வந்து இது பண்ணான்னா அவர் டிவோர்ஸ் ஆகிட்டு அது சர்ச்சை ஆகுது, அது மீடியாவில் நிறைய பேசப்படுது, அதில் சில நியாயங்கள் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது முழுக்க 2 பேருக்குமே மனமாகலை. 2 பேரும் மனமானால் வெளியே தெரிய தான் போகுது. 2 குடும்பத்திற்கும் டிக்ளேர் பண்ண போகிறாங்க, இல்லை அவங்களே கூட டிக்ளேர் பண்ண போகிறாங்க. அப்படி தான் வந்து நம்ம இதை கடந்து போயிடணும் தான் நான் பேசுகிறேன். ஆனால் வந்து இப்போ வந்து அனிருத் வந்து சொல்லிட்டார் என்னென்னா வந்து வதந்திகளை பரப்பாதீங்க. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை போட்டார், வதந்திகளை பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டார். இல்லை, இப்போது சொசைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து இதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். ஆனால் ஆரம்பத்தில் இப்படி சொல்கிறவங்க வந்து பிற தேதியில் வந்து அவங்களே வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆமாம் நாங்கள் வந்து மேரேஜ் அப்போ வந்து நாங்கள் வெளியிடலை. கரெக்டு. அது வந்து எல்லாரும் சொல்லக்கூடியது தான். என்ன கேட்டால் ஏன் இப்போ ஒன் சைடு இப்போது பொதுவாக பெண் தரப்பில் தான் வந்து ஓடி வந்து மறுப்பு தெரிவிப்பாங்க. இப்போ காவியா தரப்பில் வந்து அவங்க குடும்பத்தினரோ அல்லது அவரோ வந்து எதுவும் வந்து இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்காத பட்சத்தில் அனிருத் வந்து இது வந்து வதந்திகளை பரப்பாதீங்க அப்படின்னு சொல்கிறதோட வந்து காரணம் உண்மையான சினிமாக்காரங்களை நம்ம நம்ப முடியுமா அப்படின்னு சொன்னால் இவங்களும் கூட சினிமாக்காரங்க தானே. ஆமாம். இப்போது சன் பிக்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சினிமாக்காரங்க தானே. ஸோ சினிமாவில் இருக்கிறவங்க வந்து சொல்கிறத நம்ம நம்பவே கூடாதுன்னு சொன்னால், நீங்கள் வந்து காவியா மாறனே வந்து இது வதந்தி நம்பாதீங்கன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று இது முடிவு வர வரைக்கும் அவங்க ஒரு மன வாழ்க்கையில் போய் வந்து செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்கள் இது வந்து அரசல் புரசலாக பேசிக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக. என்னுடைய பார்வையில் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து எப்படி இருந்தாலும் காதல் திருமணம் மனமாக, அதாவது காதல் கல்யாணமாக இருந்தால் கூட எப்படியும் வந்து ஒரு அரேஞ்சு மேரேஜாக தான் அது முடியும். ஏன்னா 2 பெரிய குடும்பங்கள், 2 பேரும் ஒரு பொறுப்பானவங்க. என்ன சொல்கிறேன்னா, காவியா மாறன் வந்து பெரிய ஒரு நிறுவனத்தோட ஒரு முதலாளி. அவங்க இவர் வந்து சினிமாவில் வந்து இருக்கலாம், ஆனால் ஒரு மியூசிக் டைரக்டர். கொஞ்சம் அவங்க பொறுப்பாக வந்து இதை கவனமாக தான் வந்து இதை கையாளுவாங்க. ஒரு நடிகரோ நடிகையோ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஓடி போய் வந்து திருப்பதியில் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரிலாம் இது நடக்காது. ஏன்னா பெரிய குடும்பங்கள் வந்து பெரிய பாரம்பரியம் இருக்குது, பெரிய நிறுவனத்தோட வந்து ஒரு முதலாளின்ற அந்த அந்தஸ்தில் காவியா மாறன் இருக்கும்போது
இது வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு பொறுப்பாக நடக்கக்கூடிய ஒரு கல்யாணமாக இருக்கும். கண்டிப்பாக. அப்போது இங்கே வந்து காதல் கல்யாணமாக இருந்தாலும் அது தவறு கிடையாது. அது காதல் கல்யாணமாக இருந்தாலும் அது அரேஞ்சு மேரேஜாக தான் முடியும். கண்டிப்பாக. அதில் வந்து எந்த மாற்றமும் இருக்காது. அந்தளவு ஒரு பொறுப்பானவங்க, ஏன்னா இவங்களும் வந்து ஒரு சின்ன வயசில் அவங்களுக்கு ஒரு 30 வயசை கடந்தவங்கன்னும் போது காவியாவும் வந்து இது வந்து அப்பா அம்மா இந்த சம்மதத்தோடு தான் இது நடக்கும். அது எந்த கல்யாணமாக இருந்தாலும். நான் அனிருத்தோடு தான் சொல்லவே இல்லை. ஆனால் அனிருத்தை வந்து என்ன சொன்னேன்னா அது வதஞ்சின்னு சொல்லும் போது கேட்டால் இவங்க தரப்பில் வதஞ்சின்னு அவங்க வந்து சொல்லலை. அதை வந்து கடந்து போகிறானுங்க. இல்லை வதஞ்சி கிடையாது, உண்மையில் நாங்கள் வந்து 2 பேரும் நாங்கள் வந்து கல்யாணம் வந்து காதலிக்கிறோம், நாங்கள் வந்து அதை வந்து ஒரு தகவலாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கவங்க டிக்ளேர் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி தகவல் எதுவும் காவியா சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம சொல்லலாம். அவங்க அமைதியாக கடந்து போகிறாங்க. இவர் வந்து நான் சொன்ன வதஞ்சின்னு சொல்கிறாரு. நாம் அதோடு அது வந்து விட்டுருணும், அவ்வளோதான். கண்டிப்பாக. இப்போ வந்து இதில் இன்னொரு கான்ட்ரவர்சி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அனிருத் வந்து ஒரு நார்மலாக ஒரு மியூசிக் டைரக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்காரு. சன் பிக்சர்ஸுக்குமே வந்து நிறைய படங்கள் வந்து மியூசிக் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த சைடு வந்து சன் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காவியா மாறன்றவங்க அப்படின்றவங்க வந்து சாதாரண பர்சன் கிடையாது. நீங்கள் சொன்ன பிஸ்னஸ் பீப்புள். அவங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரொஃபைல். ஸோ அவ்வளோ ஹை ப்ரொஃபைலில் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இப்போ நம்ம இடத்துலேருந்து பார்க்கும்போது அனிருத் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர், அவங்களோட இடத்துலேருந்து அனிருத் பார்க்கும்போது அவங்களோட ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் அவங்களுக்கு தெரிவாங்க. ஸோ இது வந்து இப்படி கனெக்டிவிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இது முதல்ல ஒரு விஷயம், முதல்ல இது ஒரு நடந்தால் தான் வந்து இந்த ஸ்டேட்டஸை பற்றியே நம்ம போகணும். நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்டேட்டஸை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்டால் பணம்ன்ற ஸ்டேட்டஸை பேசுகிறீங்க. 50,000 கோடி சொத்து இருக்குது, இவருக்கு வந்து 5,000 கோடி கூட இருக்காது, 500 கோடி சொத்து தான் இருக்கும் அப்படின்னா சில பேர் வந்து பேசுகிறாங்கல்ல. நான் வந்து அந்த ஸ்டேட்டஸ் கூட நான் சொல்லவே இல்லை. அதை கடந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒழுக்கமான வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்குல்ல, அது நீங்கள் முரசொலி மாறன் அவர்களையும் நீங்கள் வந்து டச் பண்ண முடியாது, கலாநிதி மாறன் டச் பண்ண முடியாது, தயாநிதி மாறனே டச் பண்ண முடியும். அவ்வளோ நீட்டாக வந்து அவங்களுடைய வந்து பர்சனல் லைஃப் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ளீனாக வந்து கேட்டால் கிறிஸ்டல் கிளியர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து கேட்டால் வச்சுருந்தாங்க. அப்படியான ஒரு நபர்கள் வந்து கேட்டால் பொதுவாக வந்து அவங்க குடும்பத்தில் வந்து இது மாதிரியான வந்து ஒரே ஒரு மகள் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாறன் கலாநிதி மாறன் அவருக்கு. அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா வந்து மகளுக்கும் பிடித்தமான அதே சமயத்தில் குடும்பத்துக்கு ஏதுவான வந்து ஒரு ஈக்குவல் ஸ்டேட்டஸான அல்லது இந்த ஸ்டேட்டஸை விட கடந்த வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸ் உள்ளே போக முடியுமே தவிர நீங்கள் அதை தாண்டி இல்லை காதல் இருக்குது லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியான ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை காதல் மகள் வந்துக்கா அப்போவும் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஒரு இழுபறியாக இருக்கும். அது ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து கட்டினா பிரேக்கப்ன்றது ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து தேவையில்லாமல் காயப்படுத்தும். ரஜினிகாந்த் அவர்களுடைய குடும்பத்தில் வந்து வரக்கூடிய ஒருத்தம் அனிருத்தோட இப்போ நீங்கள் கேட்டதுனால வந்து ஒரு பர்சனல் லைஃப்னு பேசும்போது கேட்டால் அனிருத்தோட பர்சனல் லைஃப் வந்து அவ்வளோ வந்து க்ளீன் கிடையாது. கண்டிப்பாக. ஏன்னா வந்து அதை போல்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு காரணம் கேட்டால் நிறைய தகவல்கள் வந்து சாதாரண மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் கேட்டால் நம்ம ஒரு பத்திரிக்கையாளராக அல்லது வந்து நமக்கு வந்து இந்த மீடியாவில் வந்து நம்ம வந்து இருக்கிறதுனால நிறைய தகவல்கள் வருது. அந்த தகவல்கள் எல்லாமே சரின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு தகவல் வரும்போது கேட்டால் அடிப்படையில் வந்து குறைஞ்சபட்ச ஆதாரம் இல்லாமல் தகவல் வராது. இப்போ ஏற்கனவே சினிமாவில் வந்து மியூசிக் டைரக்டராக வந்து பல பேர் இருந்திருக்கிறாங்க. ஏஆர் ரஹ்மான் இருந்திருக்காரு, நம்ம வந்து இளையராஜா வந்து வயது மூப்படைஞ்சால் கூட அவங்க பீரியட்லேருந்து நிறைய மியூசிக் டைரக்டர்லாம் வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்க மேலெலாம் இல்லாத வந்து சில வந்து ஒரு விமர்சனங்கள் வந்து அனிருத் மேலே இருந்திருக்கு பெண்கள் குறித்து. ஸோ அப்படி இருக்கும்போது கேட்டிங்கன்னா வந்து அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து அதுதான் முதல் பெரிய அடி. இதை தாண்டி வந்து கேட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி பணத்தை வச்சு நீங்கள் மையப்படுத்துறீங்களா, எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பணம் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பார்க்காது. அது கடந்த காலத்தில் வந்து கலைஞர் குடும்பத்துலேயும் வந்து சிலது பார்த்துருக்குறாங்க, சிலது வந்து பார்க்காமே கூட அவங்க பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே ஈக்குவல் ஸ்டேட்டஸ் தானா அப்படிலாம் கிடையாது. சிலர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரண குடும்பங்கள்லேயும் வந்து பெண்ணு கட்டியிருக்கிறதுலாம் நடந்திருக்கு. பட் இவங்க குடும்பத்தில் வந்து கேட்டால் முதல் ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டிங்கன்னா வந்து சினிமா ஃபீல்டில் இருந்தால் கூட பல தொழில்கள் அவங்களுக்கு இருக்குது. அந்த சினிமா ஃபீல்ட்லேயே அவங்களுடைய வாழ்க்கையை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. நான் சொல்கிறது யார், தயாநிதி மாறன் கலாநிதி மாறன் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் சொல்கிறேன். ஒரு க்ளீன் ஸ்டேட்டஸில் தான் அவங்க இருந்திருக்கு. அவங்க வந்துட்டு அவங்க மகளை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த அம்மா மேலேயும் இது வரைக்கும் வந்து காவியா மாறன் மீதும் வந்து கேட்டால் இது வரைக்கும் வந்து இப்போ தான் இந்த செய்தி தான் வந்து கடந்த ஒரு வருஷமாக ஒரு 6 மாதம் கூட இருக்காது, ஒரு வருஷமாக இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கு அனிருத்தோடு வந்து மையப்படுத்தி. இது வந்து அவர் என்ன கேட்டால் வந்து வதந்தியை பரப்பாதீங்கன்னு அவரே சொல்லும் போது இது மேற்கொண்டு இதில் வந்து எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதை தாண்டி நீங்கள் பணம்ன்ற ஸ்டேட்டஸ் வச்சுன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஏழை தான். கண்டிப்பாக. அவர் வந்து 50,000 கோடி சொத்து இருக்குன்னா இவருக்கு ஒரு 500 கோடி சொத்து இருக்கும், அவ்வளோதான்.
கண்டிப்பாக சார். இப்போ வந்து அனிருத்தை பற்றி சொன்னீங்க. அனிருத்தோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய கான்ட்ரவர்சியில் வந்து அவரும் மாட்டியிருக்காரு. மாட்டாதெல்லாம் கிடையாது. ஆண்ட்ரியாவை வந்து லவ் பண்ணதாக இருக்கட்டும், அதை பற்றி கிஸ் பண்ணுற மாதிரி ஸ்டில்ஸ்லாம் வந்து வெளியே வந்துருந்துச்சு. அதுவும் இன்னும் நிறைய கான்ட்ரவர்சிலாம் மாட்டியிருக்காரு. அவரை பற்றின ஒரு அந்தரங்க வீடியோ கூட வெளியே வந்து அதுலேயும் மாட்டியிருக்காரு. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க இந்த செட்டே வந்து இப்படி தான். ஏன்னா வந்து தனுஷ், அனிருத் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் ஒன்றா தான் இருப்பாங்க. அவங்க போதையில் காரில் ரூஃப் டாப்பில் பேசிட்டு போகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் வெளியாகிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட இவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, பொதுவாகவே இங்கே சினிமாவில் பல செட்டுகள் இருக்குது சார். செட்டுன்னுவாங்கல்ல, ஒரு படத்தில் செந்தில் கூட சொல்லுவார், செட்டுன்றது என்ன பெரிய செட்டு, சேவிங் செட்டுன்னுவார். அந்த மாதிரி செட்டுகள், பல செட்டுகள் இருக்குது. இது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நிறைய இருக்குது. அப்படி ஒரு சங்கம் தான் இது. இப்போ நீங்கள் இவரை எடுத்துக்க, கங்கை அமரன் வந்து இப்போ வைரமுத்து சொல்கிறார் இல்லையா, அவங்க மகன் கதையெல்லாம் எடுத்தால் அது வந்து ஏகப்பட்ட வந்து கூவாத்தோட பெருசாக நாரும். அவங்களுடைய பிள்ளைகள் வந்து இளையராஜா பிள்ளைகள் இவங்கெல்லாம் ஒரு செட்டு. ஒரு பீரியடில் இவங்கெல்லாம் வந்து ஒரு கவர்ச்சி நடிகை பின்னாடி சுற்றிருந்தாங்க. அந்த நடிகை கூட சமீபத்தில் பேசுகிறாங்க, உங்களுக்கு தெரியும். யார் நான் சொல்ல, பிரேம்ஜி, இந்த டீம் இருக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தான் இதுவும். அது மாதிரி கேட்டால் இந்த சைடு நீங்கள் வந்து கேட்டால் ரஜினி குடும்பத்தில் இருக்கிற தனுஷ், இந்த இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அனிருத், இவங்க ஒரு டைப். இவங்க சைடில் ஒரு 10 பேர் இருக்காங்க. இது ஒரு வகையான வந்து கேட்டால். அதே மாதிரி விஜய் தரப்புலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில செட்டு இருக்குது. இந்த காமெடி நடிகர்கள், இந்த சீரியல் நடிகர்கள், இவங்கெல்லாம். ஸோ ஒவ்வொரு செட்டு தனித்தனியாக இருக்குது. இந்த சைடில் நீங்கள் என்ன வந்து கேட்டால் மிகப்பெரிய படைப்பாளிகள், வெற்றிமாறன், மிஷ்கின், இப்படி இந்த டீம் ஒன்று இருக்குது, சசிகுமார்னு. ஸோ இப்படி தனித்தனியாக செட்டாக தான் இருக்கிறானுங்க. எல்லாம் சேவிங் செட்டு மாதிரி தான் தனித்தனியாக இருக்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்ல சேவிங் செட்டுன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவார் ஒரு படத்தில். செஞ்சில் செட்டுன்னு சொல்லுவார், என்ன பெரிய செட்டு, சேவிங் செட்டுன்னு. அதுக்காக சொல்கிறேன். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து இப்படிலாம் இருப்பாங்க. அனிருத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டால் இந்த மாதிரியான ஆண்ட்ரியா விஷயத்துலேயே வந்து இப்போது ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பணம் போனால் சம்பாரிச்சிடலாம் சார். ரவி ராகவேந்தர் சம்பாதிக்காத பணத்தை அனிருத் சம்பாதிச்சார். கண்டிப்பாக. ரஜினிகாந்த் அவங்க அப்பா சம்பாதிக்காத பணத்தை ரஜினிகாந்த் சம்பாதிச்சார். கஸ்தூரி ராஜா சம்பாதிக்காத பணத்தை வந்து தனுஷ் சம்பாதிச்சார். ஸோ பணம் வந்து சம்பாரிச்சிக்கலாம், பணம் வந்து சம்பாரிச்சிக்கலாம். உடம்புல இருக்க வந்து உறுப்பு ஒன்று காணாமல் போகுதுன்னா உடஞ்சி போகுதுன்னா கட்டைக்கால் வச்சுக்கலாம், ஸ்டீல் ராடு வச்சு இது பண்ணிக்கலாம். ஸோ உடலில் உறுப்பு போனாலும் நம்ம நடக்க முடியும், இயங்க முடியும், பணம் போனாலும் சம்பாரிச்சிக்க முடியும். ஆனால் கேரக்டர்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு முறை காலி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் மறுபடியும் கொண்டு வர முடியாது. பல முட்டாள்களுக்கு தெரியல. நான் என்னையும் சேர்த்தே நான் சொல்கிறேன், ஒரு முறை பேர் கெட்டு போச்சுன்னா, எப்படி கண்ணாடி உடஞ்சிச்சுன்னா எப்படியோ அது மறுபடியும் நீங்கள் ஒட்ட வைக்க முடியுமா? ஒட்ட வச்சாலும் அந்த உங்கள் பிம்பம் எப்படி தெரியும்? அது மாதிரி தான் பணம் போச்சுன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் வந்து அப்படியே இருப்போம். அப்புறம் மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம். அதை விட 4 மடங்கு பணம் சம்பாரிச்சிடும். கை கால் போயிடுச்சு, இன்னும் கேட்டால் அங்கம் போயிடுச்சுங்க, ஒரு கால் போயிடுச்சுங்க அப்படின்னு சொன்னால் கூட ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்துடலாம். கண் போயிடுச்சிங்கன்னு கேட்டால் இன்னொரு மாற்று கண் வச்சுக்கலாம். ஏன் இதையுமே மாற்று அறுவை சிகிச்சை பண்ணுற கில்லாடிலாம் இருக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போது இதெல்லாம் முடியுது. ஆனால் ஒரு கேரக்டர் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இது வந்து நீங்கள் இண்டிவிஜுவல் கேரக்டரில் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து உங்கள் கேரக்டரை நீங்கள் இழந்துட்டிங்கன்னா, அது அனிருத்தாக இருக்கட்டும், அது எந்த ருத்தாக இருக்கட்டும். அனிருத் ஆல்ரெடி ஆண்டி ருத்துன்ற பேரை வாங்கிட்டார் அவர். இது உண்மை. சரிங்களா? அப்படி வாங்க மறுபடியும் நீங்கள் அந்த பேரை வந்து நீங்கள் நல்ல பேரை கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் சார். இன்றைக்கி எப்படி நம்ம சொல்கிறோம், கலாநிதி மாறன்னா யார் தெரியும்ல, முரசொலி மாறனுடைய மகன். முரசொலி மாறன் யார் தெரியும்ல, ஏதாவது சின்ன ஒரு கீறல் போட முடியுமா முரசொலி மாறன்? முடியாது. ஏன்னா கலைஞர் குடும்பத்தோட கௌரவம் எல்லாரும் சொல்லக்கூடிய அதுதான். கலைஞர் குடும்பத்தை பல குடும்பங்களில் பல நடிகர்களை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. விக்ரம் குடும்பத்தில் கூட ஒரு பெண் எடுத்திருக்காங்க. இது வேறு. ஆனால் கலைஞர் குடும்பத்தில் கலைஞர் தன்னுடைய மனசாட்சி சொன்னது முரசொலி மாறன. அப்போ கலைஞர் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மகுடம் மாதிரி மாறன் குடும்பம். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து கலைஞர் குடும்பத்தில் வந்து கேட்டால் தயாநிதி மாறன், கலாநிதி மாறன்றது வந்து கேட்டால் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு மகுடத்தில் ஒரு வைரம் மாதிரி அவங்க பெரிய பிராண்ட் மாதிரி நிற்கிறாங்க. ஆமாம், அவங்க கௌரவம் வந்து அந்த குடும்பத்தோட கௌரவம் யாருன்னு கேட்டிங்கன்னா கலாநிதி மாறன் தான், தயாநிதி மாறன். அவங்களுடைய இப்போ கௌரவத்தை பாதுகாக்கிறதும் முதலமைச்சருடைய என்ன கேட்டால் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு பொறுப்புன்னு சொல்லலாம். ஒரு என்ன கேட்டால் மூத்தவர் அவர் தான். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா இவங்களுக்கெல்லாம் மூத்தவர் யாருன்னா இன்றைக்கி முக ஸ்டாலின். கலைஞர் இருக்கிற இடத்துல இன்றைக்கி அவர் தான் இருக்கிறார். அழகிரி இவங்கெல்லாம் மூத்தவங்க இருந்தால் கூட முதலமைச்சர் தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வந்து கேட்டால் அந்த குடும்பத்தையும் பாதுகாக்கிற இடத்துல, அவங்க கௌரவத்தை பாதுகாக்கிற இடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கும்போது கேட்டால் கொஞ்சம் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அது தம்பி அனிருத்தும் சொல்லிட்டார். என்னென்னு கேட்டிங்கன்னா வதந்தியை பரப்பாதீங்கன்னு சொல்லிட்டு. மற்றபடி வந்து பார்த்தோன்னா இங்கே வந்து காதல் என்பது என்ன சொன்ன கேட்டால் தனி உடைமை தான்.
சரிங்களா? அது வந்து தனி, எல்லாருக்கும் ஒவ்வொரு காதல் இருக்கும், எல்லாருக்கும் மனசுலையும் ஒவ்வொருத்தர் இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாமே வந்து கல்யாணத்தில் போய் முடியுமான்னு சொன்னால் முடியாது. கண்டிப்பாக. ஆனால் இங்கே காதல் இருந்துதான்றதை 2 பேரும் டிக்ளேர் பண்ணோம். அவரே இல்லைன்னுட்டார் அனிருத்துவே. ஸோ அதனால் வந்து இது அப்படியே கடந்து போயிடுறது நமக்கு நல்லது. கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.